ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம் துலா ராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு ரீச் ஆகாமல் போய்டும். ஸோ ராசி பலன் தானே, பொதுவான விஷயம் தானே, எதுக்கு நம்ம வந்து பொதுவான விஷயத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் 90% கண்டிப்பாக நடக்கும். ஒரு 10% தான் ஒரு சில விஷயங்கள் தான் மிஸ் ஆகும். அதுவும் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அதை கணிச்சோம் அப்படின்னா துல்லியமாக வந்துடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லப்படுற விஷயங்கள் வந்து சில எச்சரிக்கைகளும் சில நல்ல விஷயங்களும் சொல்லுவோம். ஸோ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கப்படலாம். அதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலா ராசிக்கு நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி துலா ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு துலா ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ளே போவோம். துலாம் அப்படின்னாலே தராசு தட்டு, ரெண்டு பக்கமும் அளக்கக்கூடியது. அதாவது ஒரு பக்கம் எடையை வச்சுட்டு ஒரு பக்கம் பொருளை வச்சுட்டு இந்த எடைக்கு பொருள் சரியாக இருக்கான்னு அளக்கக்கூடியது பேர் தான் துலாம். அப்போ யார் எப்படி அப்படின்னு அளந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை துலா ராசிகிட்ட உண்டு. யார் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் யார்கிட்ட இருக்கும்னா துலா ராசிக்காரங்க, துலா லக்னக்காரங்கள்ட்ட தான் இருக்கும். அதாவது வந்து அப்பா தப்பு பண்ணாலும் தவறு, அம்மா தப்பு பண்ணாலும் தவறு, யார் தப்பு பண்ணாலும் தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து முன்னாடி வைப்பாங்க. இதில் நிறைய துலா ராசிக்காரங்களுக்கு கடவுள் நம்பிக்கையோ ஜோதிடத்தின் மீதான நம்பிக்கையோ இருக்காது. இடையில நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்தது, ஜோசியர்கள் வந்து பலன் சொல்ல வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடர்கள் ஜோதிடத்தை மட்டும்தான் சொல்ல முடியும், பலனை தீர்மானிக்கிறது இறைவன் தான். இந்த வீடியோ அவங்களுக்கு ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன், அதனால் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் சொன்னது எல்லாமே நடக்கலை அப்படின்னு இல்லை, சொன்னது எல்லாமே நடந்துடாது, சொல்லாத எதுவும் நடந்துடவும் செய்யாது. இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான்கிட்ட ரிஷிகள்கிட்ட வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ முருகப்பெருமானுடைய ஒரு ஆசீர்வாதமும் ரிஷிகள் ஞானிகளுடைய ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம வந்து ஜோதிட பலன்களை கணிக்கிறோம். ஸோ விதி அமைப்பு எப்படி இருந்தாலும் நம்ம கணிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதையும் விட்டுட்டு ஜோசியர்களை திட்டுறது வந்து ஒரு முறையான செயல் இல்லை. இப்போ வந்து துலா ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கான பலன்களையும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ துலா ராசி ராசிநாதனான சுக்கிரன் வந்து 11ஆம் வீடுன்ற பாதகஸ்தானத்தை போய் அமர்ந்துடுறாரு. அவர் ராசிக்கு 8 கூடையவர் மறையலாம், நல்லது தப்பு இல்லை. ஸோ ராசிநாதன் பாதகஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தான், தீமை இல்லை. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் அடைகிறாங்க. ஸோ துலாத்துக்கு 5 கூடையவன் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க. 6ஆம் வீட்டு ராகு, 8ஆம் வீட்டு சூரியன் குரு செவ்வாய், 8ஆம் வீட்டு குரு செவ்வாய், 10ஆம் வீட்டில் சூரியன் ஒரு 15 நாள் இருக்கார், ஆகஸ்ட் 15 தேதி வரைக்கும் இருக்கார். பின்ன வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் அடைகிறார். 12ஆம் வீட்டு கேது. ஸோ இதுக்கான கிரக நிலைகளுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போவுமே துலாம் வந்து எதையும் ஒரு சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லாமல், சாஸ்திர நம்பிக்கை இல்லாமல், தன் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு சோம்பல்தனமான ஒரு தன்மைகள் இருக்கும். இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஜாதகர்கள் வந்து இவங்க சமுதாயத்தால் போற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான துலா ராசிக்கு என்ன பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்குது, இப்போதைக்கு குழப்பங்கள் இருக்குது, மன அழுத்தங்கள் இருக்குது. இதெல்லாம் படிப்படியாக சரியாகும். ஏன்னா சனி பகவான் அந்த 5ல் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க. வக்ரம் அப்படின்றது இயல்புக்கு மாறான அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ சொன்னது வந்து மன அழுத்தம் சொல்கிறோம், இதுக்கு மாறான பலன்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த பலனா 6ஆம் வீட்டு ராகு. 6ஆம் வீடு தான் கடன் நோய் எதிரின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை உழைக்க மாட்டேன் அப்படின்னு ராசியை இயக்கக்கூடியவங்க, சோம்பல்தனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அது சிறப்பான ஒரு விஷயம் இல்லை. ராகு பகவான் 6ஆம் இடத்துல போகும்போது உடல் ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடக்கூடாது, ஜாமீன் கையெழுத்துக்கள் போடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. நம்மளும் தேவையாக இருந்தால் மட்டும்தான் கடன் வாங்கணும், ஜோசியர்களுடைய ஆலோசனைப்படி தான் கடன் வாங்கணும், இஷ்டத்துக்கு கடன் வாங்கிடக்கூடாது துளாராசிக்காரங்க. 8ஆம் வீட்டு குரு 6 கூடையவன் 8ல் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் பேர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் விபரீத ராஜயோகம் வந்து துலா ராசிக்கு செயல்படுது. அங்கே கூட இணைஞ்சிருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா 2 கூடிய செவ்வாய். அப்போ 2 கூடியவர் போய் மறைஞ்சு இந்த துலா லக்னத்துக்கு 2 கூடியவர் மாரகதேவி வந்துடுறாரு, அவர் மறைஞ்சிடறாரு. குரு செவ்வாயோட இணையும் போது குரு மங்கள யோகம் ஏற்படுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதோட பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6 கூடியவர் 8ல் நின்று செவ்வாயோட சேர்ந்ததுனால குரு மங்கள யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தையும்
திடீர் வருமானங்களையும் திடீர் பொருளாதார யோகத்தையும், வருமானமே இல்லைன்ற நிலையில் திடீர்னு ஒரு பணத்தை கொடுப்பார். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்துருவார். கடனும் ஒரு வருமானம் தான். இன்றைக்கி கடன் கொடுத்தா நாளைக்கு அதை சம்பாரித்து கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த கடன் வரும். துலா ராசிக்காரங்க கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. அந்த கடனால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் உண்டு. வாலண்டரியாக கடனை ஏற்படுத்துங்கன்னா கடன் வருது அப்படின்னு யோசிக்காதீங்க, கடனை வாங்குங்க. கடனை கட்டக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் ஏக காலத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால வருமானம், முதலீடு, லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. செவ்வாய் சேர்ந்து குரு பார்க்கறதுனால ஒரு தைரியம், மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் வீட்டு செவ்வாய் நல்லது தான். கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படும். இதில் பர்டிகுலராக சொல்கிறேன், துலா ராசிக்காரங்க நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, உங்களுக்கு கோபம் ஏற்படுத்துவாங்க. அந்த நிலையிலையும் நீங்கள் கோபம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றதுனால அவங்க வார்த்தைகள்னால உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்பட போகுது. கோபப்பட்டுறாதீங்க, கோபம் ஏற்படுத்துவாங்க. ஆனால் கோபமும் ஏற்படுத்தி அந்த குரு பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அமைதியும் படுத்திட்டு போவாங்க. ஸோ சூரிய பகவான் துலா ராசிக்கு 11ஆம் வீட்டில் ஆட்சி பலம் அடைகிறது மிகப்பெரிய நன்மை. முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும், லாபங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும், புதிய முதலீடுகள் நிறைய நடக்கும். குழந்தைகள் வழியினால், உங்களுடைய குழந்தை செல்வங்களால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மனமகிழ்ச்சியான காலகட்டங்கள் நடக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப செலவுகள் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பண்ண வேணாம் பணம் செலவாகுதுன்னு நினச்சாலும் சரி, அது நடந்தே தீரும். பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவங்களை வந்து 6ஆம் இடத்து அதிபதி 6லே பலமாக இருக்காங்க. 6ஆம் அதிபதி 8ல் ஒரு நட்பு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு ஜாப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்துட்ருக்கு. ஆனால் 7 கூடியவன் 8ல் இருக்கிறதுனால கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. இவங்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரப்போகுது. இவங்க உங்களுக்கு முதுகில் குத்தலாம் அல்லது ஏமாற்றம் செய்யலாம். இவங்களால் நீங்கள் துரோகங்களை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. நம்பிக்கை துரோகங்களை நண்பர்கள் செய்வாங்க அப்படின்ற காலகட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் துலா ராசிக்கு. நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க, ஏதோ ஒன்றையும் தராசு மாதிரி எடை போட்டு பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்களையும் நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய தொடக்கம், ஆகஸ்டினுடைய தொடக்கம் லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகஸ்டினுடைய இறுதியில் லாபங்கள் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது தொழிலில் பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினைப்பீங்க. அதுக்கு அரசாங்கம் உதவி செய்யும். அரசு சார்ந்த இல்லை அனுகூலம் கிடைக்கும். அரசாங்க கடன் கிடைக்கும். மானியம் கிடைக்கும். ஸோ பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும். நண்பர்களை மட்டும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கை துணையிட்ட ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வீட்டை குரு பார்க்குறாங்க. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால துளாராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் மந்தமே தவிர 10th 12th இந்த மாதிரி முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்க படிப்பில் முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக இந்த 4ஆம் வீட்டை குரு பார்க்குறது படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. புதனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டை பார்க்குது. அப்படிங்கிறதுனால கல்லூரி படிக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கட்டக்கூடிய நேரங்கள் இதெல்லாம் இருக்குது. ஃபீஸ் கட்டும்போது தடுமாறுவீங்க, ஃபீஸ் கட்டாமல் விட்டுடுவீங்க. இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படும். ஸோ ஃபைனாலிட்டியோடு கட்டுற மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படும். ஸோ அதை தவிர்த்துக்கோங்க. ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஏற்ற காலகட்டம் இல்லை. உடல் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஏன்னா சிஸ்டம், கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய இந்த லேப்டாப் இதெல்லாம் அக்சசரிஸ்லாம் சொல்லக்கூடிய கிரகமான சுக்கிரன் பாதக வீட்டில் போய் ஏறிட்டாங்க. ஸோ நீங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்யணும். உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்டு விட்டுறணும். இழுத்து போட்டு மற்றவங்களுடைய வேலையை செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தங்கள், கவலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது இந்த நேரம் சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்ற காலகட்டம் இல்லை. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கலைத்துறைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொழுதுபோக்கான விஷயங்களில் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். சோம்பல்கள் இந்த நேரம் அதிகரிக்கும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையை பார்க்குது. அப்போ ராசியும் சனியினுடைய பார்வையினுடைய தொடர்பு இருக்குது, 10ஆம் பார்வையினுடைய தொடர்பு இருக்குது. அப்படின்றதுனால இந்த 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வை பாதி அளவுக்காவது ராசியின் மீது விடுங்க. இது சோம்பலை கொடுக்கும். புதுசாக கலைத்துறையில் யாரும் இறங்க வேணாம். ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கவங்க ஜாப்பில் கவனம் செலுத்துங்க. அதிக நேரம் ஒர்க் பண்ண வேண்டாம். தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டாம். தூக்கம், லாங் ட்ராவல் இது ரெண்டும் எச்சரிக்கை.
ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கல்கள் உருவாகும், அதை குறைச்சிக்கோங்க. நெருக்கடிகள் அதிகமாகும், வருமானங்கள் குறையும். லாங் ட்ராவல் பண்ணி நீங்கள் இன்கம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வருமானங்கள் நிச்சயம் குறையும். ஸோ லாங் ட்ராவலை குறைச்சிக்கோங்க, வேணாம் அப்படின்னு ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்கு ஜாப்பில் கொஞ்சம் இடையூறுகள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு போகுது, ஜாப்பில் இடையூறுகள் வரும். ஜாப்பில் உங்களுக்கு பேராசைகளை தூண்டிவிடும். அதை ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய சம்பாதிச்சோம் அப்படின்ற எண்ணங்களை தூண்டிவிடும். நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை கரெக்டாக செய்யுங்க. பேராசைகள் வேண்டாம், நியாயமான உழைப்பை மட்டும் போடுங்க. நியாயமான லாப வெற்றிகள் உங்களுக்கு உண்டு.